உங்களை மட்டுப்படுத்தும் விஷயங்களை கண்டுபிடியுங்கள். உங்கள் கவனம் முழுவதையும் உங்கள் கைவசம் உள்ள வேலையின் மீது ஒன்று குவியுங்கள். சூரியனின் கதிர்கள் ஒன்று குவிக்கப்படும் வரை அவை எதையும் எரிப்பதில்லை. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். நீங்கள் இன்று இருக்கும் இடத்திற்கும் நீங்கள் அடைய விரும்புகின்ற எந்தவொரு இலக்கிற்கும் அல்லது குறிக்கோளுக்கும் இடையே ஒரு முக்கிய தடை உள்ளது. நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் அந்த தடையை தகர்த்தெறிய வேண்டும். அந்த தடை எது என்பதை தெளிவாக கண்டறிவதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. எது உங்களை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது? நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையும் வேகத்தை எது நிர்ணயிக்கிறது? இப்போது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் சென்றடைய விரும்புகின்ற இடத்தை நீங்கள் எவ்வளவு வேகமாக சென்றடைவீர்கள் என்பதை எது தீர்மானிக்கிறது? உங்கள் வாழ்வில் உண்மையிலேயே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தவளைகளை உட்கொள்வதிலிருந்து எது உங்களை தடுக்கிறது அல்லது இழுத்து பிடிக்கிறது? நீங்கள் ஏன் உங்கள் இலக்கை இன்னும் அடைந்திருக்கவில்லை? உங்களுடைய தனிப்பட்ட உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான வழியில் உங்களை நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டு பதிலளிக்க வேண்டிய மிக முக்கியமான சில கேள்விகளில் இவை. நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் நீங்கள் அதை எவ்வளவு விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கின்ற மட்டுப்படுத்தும் காரணி ஒன்று எப்போதும் இருக்கும். நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அந்த நடவடிக்கையை ஆய்வு செய்து அதற்குள் இருக்கின்ற அந்த மட்டுப்படுத்தும் காரணி எது என்பதை கண்டுபிடிப்பதுதான் உங்கள் வேலை. பிறகு அக்காரணியை முற்றிலுமாக களைவதற்கு உங்கள் ஆற்றல் முழுவதையும் நீங்கள் அதன் மீது ஒன்று குவிக்க வேண்டும். மட்டுப்படுத்தும் காரணியை கண்டுபிடியுங்கள். ஒரு வேலையோ அல்லது இலக்கோ, பெரிதோ அல்லது சிறிதோ, நீங்கள் அந்த வேலையை அல்லது இலக்கை எந்த வேகத்தில் அடைவீர்கள் என்பதை தனியொரு காரணிதான் தீர்மானிக்கிறது. அது எது? அந்த ஒரு முக்கிய பகுதியின் மீது உங்கள் மன ஆற்றல் முழுவதையும் ஒன்று குவியுங்கள். உங்கள் நேரத்தையும் திறமையையும் பயன்படுத்துவதற்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான வழி இதுதான். இந்த காரணி உங்களுக்கு தேவையான உதவியை அல்லது தீர்மானத்தை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு வளமாக இருக்கலாம். உங்கள் நிறுவனத்தில் ஏதோ ஒரு பகுதியில் உள்ள ஒரு பலவீனமாக இருக்கலாம். அல்லது வேறு எதுவாகவோ இருக்கலாம். ஆனால் மட்டுப்படுத்தும் காரணி ஒன்று எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கும் வேலை எப்போதும் உங்களுடையதுதான். எடுத்துக்காட்டாக, புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவது, அவர்களை தக்க வைத்துக் கொள்வது ஒரு விளம்பரத்தின் நோக்கமாகும். பொதுவான அளவில் இதை செய்வதன் மூலம் அந்நிறுவனம் லாபங்களை சம்பாதிக்கிறது, தொடர்ந்து வளரவும் செழிக்கவும் செய்கிறது. ஒவ்வொரு தொழிலும் ஒரு மட்டுப்படுத்தும் காரணி இருக்கிறது. அந்நிறுவனம் தன் குறிக்கோளை எவ்வளவு விரைவாகவும் சிறப்பாகவும் எட்டுகிறது என்பதை அதுதான் தீர்மானிக்கிறது. அது அந்நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் துறையாகவோ, விற்பனை எண்ணிக்கையாகவோ அல்லது விற்பனை துறையாகவோ கூட இருக்கலாம். அது நிர்வாக செலவுகளாகவோ, உற்பத்தி முறைகளாகவோ அல்லது பண போக்குவரத்தாகவோ இருக்கலாம். அந்நிறுவனத்தின் வெற்றி அதன் வாடிக்கையாளர்களோ, போட்டியாளர்களோ அல்லது தற்போதைய சந்தையாலோ தீர்மானிக்கப்படக்கூடும். இவற்றில் ஏதோ ஒரு காரணி வேறு எதுவொன்றை விடவும் அதிகமாக அந்நிறுவனம் தன்னுடைய வளர்ச்சிக்கான இலக்குகளையும் லாபத்திற்கான இலக்குகளையும் எவ்வளவு விரைவாக அடைகிறது என்பதை தீர்மானிக்கிறது. அது எது? எந்த ஒரு செயல்முறையிலும் உள்ள மட்டுப்படுத்தும் காரணியை துல்லியமாக அடையாளம் கண்டு கொள்வதும் அக்காரணியின் மீது கவனம் செலுத்துவதும் வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் விட மிக குறுகிய காலத்தில் மிக அதிகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. மட்டுப்படுத்தும் காரணிகளில் 80-20% விதியை செயல்படுத்துங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் வேலையிலும் உள்ள மட்டுப்படுத்தும் காரணிகளும் இந்த 80-20 விதி மிக பொருத்தமானதாக இருக்கும்.
இருக்கிறது. நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைவதிலிருந்து உங்களை இழுத்து பிடித்து கொடுக்குகின்ற காரணிகளில் 80% அகபயமானவையாகும். அவை உங்களுக்குள் இருக்கின்றன. உங்களுடைய தனிப்பட்ட பண்பு நலன்கள், திறமைகள், பழக்கவழக்கங்கள், ஒழுங்குகள், தகுதிகள் ஆகியவை அவற்றில் சில. அந்த 80% காரணிகளில் சில உங்கள் சொந்த நிறுவனத்திற்குள்ளும் இருக்கலாம். 20% காரணிகளே புறக்காரணிகளாக இருக்கின்றன. போட்டி, சந்தை, அரசாங்கங்கள், பிற போட்டி நிறுவனங்கள் ஆகியவற்றை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். உங்களை மட்டுப்படுத்துகின்ற முக்கிய காரணி அளவில் சிறிதாகவும் வெளிப்படையாகவும் இல்லாமலும் இருக்கலாம். சில சமயங்களில் ஒரு செயல்முறையில் உள்ள எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு பட்டியலிட்டு கொண்டு அவற்றில் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து எது உங்களை இழுத்து பிடித்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டும். சில சமயங்களில் உங்கள் வாடிக்கையாளர்கள் தனியோர் எதிர்மறையான கண்ணோட்டமோ அல்லது மறுப்போ கூட ஒட்டுமொத்த செயல்முறையின் வேகத்தை குறைத்து கொண்டிருக்கக்கூடும். சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இல்லாதது உங்களுடைய பொருட்களில் அல்லது சேவைகளில் விற்பனையை பாதித்து கொண்டிருக்கக்கூடும். உங்களுடைய நிறுவனத்தை நேர்மையாக ஆய்வு செய்யுங்கள். உங்கள் மேலதிகாரி, சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுவோர் ஆகியோரை நன்றாக கவனியுங்கள். அவர்களிடம் இருக்கின்ற ஏதோ ஒரு பெரிய பலவீனம் உங்களையோ அல்லது உங்களுடைய நிறுவனத்தையோ இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறதா என்று பாருங்கள். அந்த பலவீனம் நீங்கள் உங்களுடைய முக்கியமான இலக்கை அடைவதிலிருந்து உங்களை தடுத்து கொண்டிருக்கக்கூடும். எனக்குள் இருக்கின்ற எது என்னை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை கேட்பதன் மூலமாக வெற்றிகரமான மக்கள் மட்டுப்படுத்தும் காரணிகளை எப்போதும் ஆய்வு செய்ய தொடங்குகின்றனர். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தங்கள் பிரச்சனைக்கான காரணிகளையும் தீர்வுகளையும் அவர்கள் தங்களுக்குள் தேடுகின்றனர். உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்கள் செயல்திறனை மட்டுப்படுத்துகின்ற காரணியை உங்களுக்குள் தேடுவதற்கான நேர்மை உங்களிடம் இருக்க வேண்டும். நான் விரும்புகின்ற விளைவுகளை நான் எந்த வேகத்தில் பெறுகிறேன் என்பதை எது தீர்மானிக்கிறது என்று நீங்கள் தொடர்ந்து உங்களிடம் கேட்டு வர வேண்டும். துல்லியமான விடை வரும் வரை ஓயாதீர்கள். எது உங்களை மட்டுப்படுத்துகின்ற காரணி என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால்தான் அதை களைவதற்கான உத்தியை உங்களால் தீர்மானிக்க முடியும். சரியான காரணியை கண்டுபிடிக்க தவறுவது அல்லது தவறான காரணியை கண்டுபிடிப்பது உங்களை தவறான திசையில் கொண்டு சேர்த்துவிடும். நீங்கள் தவறான பிரச்சனையை தீர்த்து கொண்டிருப்பீர்கள். என்னிடம் வாடிக்கையாக ஆலோசனையும் பயிற்சியும் பெற்று கொண்டிருந்த ஒரு பெருநிறுவனத்தின் விற்பனை சரிந்து கொண்டிருந்தது. தங்களுடைய விற்பனை துறை மற்றும் விற்பனை மேலாண்மை துறையின் தரம்தான் தங்களை வெகுவாக மட்டுப்படுத்துகிறது என்ற முடிவுக்கு அதன் தலைவர்கள் வந்தனர். எனவே மேலாண்மை துறையை மறு ஒழுங்கமைப்பதிலும் விற்பனையாளர்களுக்கு மீண்டும் பயிற்சி அளிப்பதிலும் அவர்கள் ஏராளமான நேரத்தை செலவிடுகின்றனர். ஆனால் அவர்களுடைய கணக்காளர் ஒருவர் அவர்களுடைய விற்பனை பொருட்களின் விலையை தவறுதலாக சந்தையில் அவர்களுடைய போட்டியாளர் நிர்ணயித்த விலையை விட மிக அதிகமாக நிர்ணயித்திருந்ததுதான் அவர்களுடைய விற்பனையில் அவர்களுடைய விற்பனையில் ஏற்பட்ட சரிவுக்கான உண்மையான காரணம் என்பதை பின்னர்தான் அவர்கள் கண்டுபிடித்தனர். அவர்கள் தங்கள் விற்பனை பொருட்களின் விலையை சரி செய்தவுடன் அவர்களுடைய விற்பனை மீண்டும் உயர்ந்தது. அவர்கள் மீண்டும் லாபம் ஈட்டத் தொடங்கினர். மட்டுப்படுத்தும் காரணி ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் அதை நீங்கள் கண்டுகொண்டு வெற்றிகரமாக நீக்கிய பிறகு இன்னொரு மட்டுப்படுத்தும் காரணி இருப்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். காலையில் சரியான நேரத்தில் வேலைக்கு செல்ல நீங்கள் முயற்சித்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது ஒரு வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முயற்சித்து கொண்டிருந்தாலும் சரி,
உங்களுடைய முன்னேற்றத்தின் வேகத்தை தீர்மானிக்கின்ற மட்டுப்படுத்தும் காரணிகளும் முட்டுக்கட்டைகளும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவற்றை கண்டுபிடித்து உங்கள் ஆற்றல் முழுவதையும் அவற்றின் மீது ஒன்று குவித்து உங்களால் இயன்ற அளவுக்கு விரைவாக அவற்றை களைவதுதான் உங்கள் வேலை. மட்டுப்படுத்தும் காரணி ஒன்றை அல்லது ஒரு தடையை நீக்குவதோடு நீங்கள் உங்கள் நாளை துவங்குவது உங்களுக்கு ஆற்றலையும் தனிப்பட்ட சக்தியையும் நிரப்புகிறது. உங்கள் முன்னால் இருக்கின்ற வேலையை நீங்கள் முழுமையாக செய்து முடிப்பதற்கு அது உங்களை உத்தி தள்ளுகிறது. பல சமயங்களில் ஒரு முக்கியமான மட்டுப்படுத்தும் காரணியை களைவதுதான் அக்கணத்தில் நீங்கள் உட்கொள்ள வேண்டிய மிக முக்கிய தவளையாக இருக்கிறது. செயல்முறை பயிற்சி. வாழ்வில் இன்று உங்களுடைய மிக முக்கியமான இலக்கு எது என்பதை கண்டுபிடிங்கள். அது எந்த ஒரு இலக்கு அதை நீங்கள் வெற்றிகரமாக அடையும் பட்சத்தில் உங்கள் வாழ்வின் மீது மாபெரும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் வேலையில் நீங்கள் சாதிக்கின்ற எந்த ஒரு விஷயம் உங்களை தொழில் வாழ்க்கையில் மாபெரும் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அந்த இலக்கை அடையும் வேகத்தை தீர்மானிக்கின்ற அகவயமான அல்லது புறவயமான மட்டுப்படுத்தும் காரணி எது என்பதை கண்டுபிடிங்கள். நான் ஏன் இன்னும் இந்த இலக்கை அடைந்திருக்கவில்லை? என்னுள் இருக்கும் இது என்னை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் விடைகள் என்னவாக இருந்தாலும் அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். களத்தில் இறங்குங்கள். விதிமுறை 13. உங்களுக்கு நீங்களே அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சற்றும் களைப்புறாமல் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்கள் உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான உங்கள் திறன்தான் வெற்றிக்கான முதல் தேவையாகும். தாமஸ் ஆல்வா எடிசன். தாங்கள் விரும்புகின்ற வகையான நபர்களாக தாங்கள் ஆவதற்கு யாரோ ஒருவர் வந்து தங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஏராளமானோர் இவ்வுலகில் உள்ளனர். ஆனால் யாரும் அவர்களுடைய உதவிக்கு வருவதில்லை என்பதுதான் பிரச்சனை. பேருந்துகள் எதுவும் செல்லாத ஒரு தெருவில் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராவிட்டால், தங்களை தாங்களே அழுத்தத்திற்கு உட்படுத்தி கொள்ளாவிட்டாலும் அவர்கள் நிரந்தரமாக காத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இதைத்தான் பெரும்பாலான மக்கள் செய்கின்றனர். வெறும் 2% மக்களால் மட்டுமே பிறருடைய கண்காணிப்பின்றி வேலை செய்ய முடிகிறது. இவர்களை நாம் தலைவர்கள் என்று அழைக்கிறோம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒருவராக ஆவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அத்தகையவராக ஆவது உங்களுக்கு சாத்தியம்தான். ஆனால் ஒரு தலைவராக ஆக வேண்டும் என்று முதலில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆற்றலை முழுமையாக அடைய விரும்பினால் உங்கள் மீது நீங்கள் அழுத்தம் ஏற்படுத்தி கொள்ளும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கியாக வேண்டும். இன்னொருவர் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடாது. உங்களுடைய சொந்த தவளைகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அவற்றில் ஒவ்வொன்றையும் நீங்கள் தான் உட்கொள்ள வேண்டும். உங்கள் துறையை முன்னின்று வழிநடத்துங்கள். உங்களை ஒரு முன்மாதிரியாக கருதி கொள்ளுங்கள். உங்கள் தரத்தை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் சொந்த வேலைக்கும் நடத்தைக்கும் நீங்கள் நிர்ணயிக்கின்ற தரங்கள் வேறொருவர் நிர்ணயிக்கக்கூடியவற்றை விட மிக உயர்வாக இருக்க வேண்டும். காலையில் சற்று முன்னதாகவே வேலையை துவங்குவதையும் இன்னும் சற்று கடினமான உழைப்பதையும் மாலையில் கூடுதலாக சிறிது நேரம் வேலை செய்வதையும் ஒரு விளையாட்டு போல் ஆக்கிக்கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றவற்றை விட அதிகமான பங்களிப்புக்கான வழிகளை எப்போதும் தேடுங்கள். உங்களுக்கு எந்த வேலைக்கான சம்பளம் கொடுக்கப்படுகின்றதோ அதைவிட அதிகமான வேலைகளை செய்யுங்கள். சுயமதிப்பு என்பது உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் மதிப்பு என்று உளவியலாளர் நதானியல் பிராண்டன் வரையறுக்கிறார். நீங்கள் செய்கின்ற அல்லது செய்ய தவறுகின்ற எல்லாவற்றையும் கொண்டு நீங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்துகிறீர்கள் அல்லது குழி தோண்டி புதைக்கிறீர்கள். ஆனால் உங்களால் இயன்ற அளவுக்கு செயல்படுவதற்கு உங்களை நீங்களே உந்தி தள்ளும்போது நீங்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணர்கிறீர்கள். சராசரி நபர்கள் தங்கள் பயிற்சியை வழக்கமான எந்த கட்டத்தில் கைவிடுகின்றாரோ
நீங்கள் அந்த கட்டத்தை தாண்டி செல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சுயமதிப்பை அதிகரிக்கிறது. கற்பனையான காலக்கெடுக்களை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மிக முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே உங்களுக்கு இருப்பதாக நினைத்துக்கொண்டு வேலை செய்யுங்கள். நீங்கள் காலம் தாழ்த்துவதிலிருந்து மீண்டு அதிகமான விஷயங்களை விரைவாக செய்து முடிப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாகும். ஒரு அவசர செய்தி உங்களுக்கு வந்திருப்பதாகவும், நாளைக்கே புறப்பட்டு ஒரு மாதத்திற்கு நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டும் என்றும், உங்களுடைய முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கு இன்று ஒரு நாள் மட்டுமே உங்களுக்கு இருப்பதாகவும் தினமும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மாதத்திற்கு வெளியூர் செல்ல வேண்டியிருந்தால், நீங்கள் புறப்படுவதற்கு முன்பாக எவையேனும் செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் தீவிரமாக இருப்பீர்கள். உங்கள் விடை எதுவாக இருந்தாலும் அந்த வேலை மீது இக்கணத்தில் நடவடிக்கை எடுக்கத் தொடங்குங்கள். உங்களுக்கு நீங்களே அழுத்தம் கொள்வதற்கான இன்னொரு வழி, எந்த செலவுமின்றி உங்களுக்கு பிடித்தமான ஒரு சுற்றுலா நகரில் ஓர் அற்புதமான தங்கும் விடுதியில் ஒரு சில நாட்கள் ஒரு விடுமுறையை கழிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பரிசாக கிடைத்திருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் நாளை காலையில் நீங்கள் புறப்பட்டாக வேண்டும். இல்லை என்றால் அப்பரிசு வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டுவிடும். நீங்கள் அந்த விடுமுறையில் செல்வதற்கு முன்பாக எதை செய்து முடிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள். அது எதுவாக இருந்தாலும் உடனடியாக அந்த வேலையை துவங்குங்கள். வெற்றிகரமான மக்கள் மிகவும் உயர்ந்த நிலைகளில் செயல்படுவதற்கு தங்களுக்கு தாங்களே அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்கின்றனர். வெற்றியை சுவைத்திராத மக்களுக்கும் மற்றவர்களின் அறிவுறுத்தல் தேவைப்படுகிறது. மற்றவர்கள் அவர்கள் மீது அழுத்தம் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. உங்களை நீங்களே அழுத்தத்திற்கு உட்படுத்துவதன் மூலமாக அதிகமான வேலைகளில் அதிக சிறப்பாகவும் விரைவாகவும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உயர்ந்த செயல்திறன் கொண்ட உயர்ந்த சாதனைகளை படைக்கின்ற ஓர் ஆளுமைக்காரராக நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் உங்களை குறித்து பெருமிதம் கொள்வீர்கள். வேலைகளை வேகமாக செய்யும் பழக்கத்தை படிப்படியாக நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்கள் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அது உங்களுக்கு பெரும் வெகுமதிகளை பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். செயல்முறை பயிற்சி. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் தரத்தை நீங்களே உயர்த்துங்கள். அத்தரத்திற்கு குறைவாக செயல்பட உங்களை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்த பிறகு அதிலிருந்து தவறாதீர்கள். முடிந்தால் அந்த காலக்கெடுவிற்கு மிக முன்னதாகவே அந்த வேலையை செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு முக்கியமான வேலையை அல்லது பணித்திட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகும் என்று தீர்மானியுங்கள். பிறகு அந்த காலக்கெடுவுக்குள் அந்த வேலைகளை செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். அதை ஒரு விளையாட்டு போல கருதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற உறுதி பூணுங்கள். விதிமுறை 14. செயலில் இறங்க உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். துணிகர சாகசம், வெற்றி ஆகியவை குறித்த தணியாத ஆர்வத்திலும் படைப்பாற்றல் மிக்க நடவடிக்கைகளில்தான் மனிதன் தங்களுடைய உச்சகட்ட ஆனந்தத்தை காண்கிறான். அந்துவான் த செயின்ட் எக்ஸுபெரி. நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட விரும்பினால் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் துறையில் சிகரத்தை தொட விரும்பினால் உங்களை நீங்களே பயிற்றுவித்து உற்சாகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய பெரும்பாலான உணர்ச்சிகள் அவை நேர்மறையானவையோ அல்லது எதிர்மறையானவையோ ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு நீங்களே என்ன கூறிக்கொள்கிறீர்கள் என்பதுதான் தீர்மானிக்கின்றன. உங்களுக்கு நிகழும் விஷயங்கள் நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதில்லை. மாறாக அவற்றை நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளும் விதம்தான் நீங்கள் உணரும் விதத்தை தீர்மானிக்கின்றது. உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதுதான்
அந்நிகழ்வுகள் உங்களை ஊக்கப்படுத்துகின்றன. அந்நிகழ்வுகள் உங்களை ஊக்குவிக்கின்றனவா அல்லது ஊக்கமிழக்கச் செய்கின்றனவா என்பதையும், உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றனவா அல்லது உங்களிடமிருந்து ஆற்றலை உறிஞ்சுகின்றனவா என்பதையும் பெருமளவு தீர்மானிக்கிறது. நீங்கள் தொடர்ந்து ஊக்கத்துடன் இருப்பதற்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையாளராக இருக்க உறுதி பூண வேண்டும். உங்களை சுற்றிலும் உள்ள மக்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய செயல்களும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் நேர்மறையான செயல்விடை அளிப்பதென்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தினசரி வாழ்வின் தவிர்க்கப்பட முடியாத இன்னல்களும் பின்னடைவுகளும் உங்களுடைய மனநிலையையும் உணர்ச்சியையும் பாதிக்க நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளார்ந்த உரையாடல்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிக ஊக்குவிப்புடன் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து செயல்படுவதற்கு நீங்கள் உயர்ந்த சுயமதிப்பை கொண்டிருப்பது இன்றியமையாதது. உங்களை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீர்களோ, எந்த அளவு மதிக்கிறீர்கள் என்பதுதான் சுயமதிப்பு. உங்கள் சுயமதிப்பை மேம்படுத்துவதற்கு நீங்கள் எல்லா நேரத்திலும் உங்களுடன் நேர்மறையாக பேச வேண்டும். என்னை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உண்மையிலேயே நம்பும் வரை நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். தொடர்ந்து உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் அதே சமயம் பயம் ஆகிய உணர்வுகளிலிருந்து விடுபடுவதற்கு என்னால் முடியும் என்று உங்கள் மனதிற்குள் தொடர்ந்து கூறி வாருங்கள். மக்கள் பொதுவாக உங்களை நலம் விசாரிக்கும் போது, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர்களிடம் கூறுங்கள். இக்கணத்தில் உங்கள் மனதில் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்போதும் குதூகலமாகவும் உற்சாகத்துடனும் இருப்பதற்கு உறுதி பூணுங்கள். எந்த ஒரு சூழலிலும் தங்களுடைய மனப்போக்கை தேர்ந்தெடுப்பதற்கு சுதந்திரம்தான் மனிதனின் இறுதி சுதந்திரமாகும் என்று விக்டர் பிராங்கல் கூறியுள்ளார். உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி குறை கூறுவதை நிறுத்துங்கள். அவற்றை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். பேச்சாளரும் நகைச்சுவையாளருமான எட் போர்ட்மேன் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் ஒருபோதும் கூறக்கூடாது. ஏனெனில் 80% மக்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. மீதி 20% நபர்கள் உங்களுக்கு அப்பிரச்சனை இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றனர். ஒரு நேர்மறையான மனப்போக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். 22 ஆண்டுகளாக பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் நான் நடத்திய ஒரு ஆய்வை லேர்ன்ட் ஆப்டிமிசம் என்ற தன்னுடைய நூலில் மார்ட்டின் செலிக்மேன் தொகுத்துரைத்துள்ளார். தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதற்கு நீங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பண்பு நலன் நம்பிக்கையின்மைதான் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கை உடைய மக்கள் தாங்கள் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் அதிக வெற்றிகரமாக செயல்படுகின்றனர். தன்னம்பிக்கையாளர்களிடம் 4 சிறப்பு நடத்தைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் அவர்கள் அவற்றை தங்களிடம் வளர்த்துக் கொள்கின்றனர். முதலாவது, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கின்றனர். எது தவறாக போனாலும் சரி, அதில் ஏதேனும் நல்ல விஷயமோ அல்லது பயனுள்ள விஷயமோ இருக்கிறதா என்று அவர்கள் பார்க்கின்றனர். அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளும்போது அவர்கள் அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றை எப்போதும் கண்டுபிடித்து விடுகின்றனர். இரண்டாவது, ஒவ்வொரு பின்னடைவிலும் அல்லது பிரச்சனையிலும் உள்ளடங்கியுள்ள மதிப்புமிக்க படிப்பினையை அவர்கள் எப்போதும் தேடுகின்றனர். பிரச்சனைகள் வருவது தடைகளை உருவாக்குவதற்கு அல்ல, மாறாக
நம்மை அறிவுறுத்துவதற்காகவே என்று அவர்கள் நம்புகின்றனர். தாங்கள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் தேவையான மதிப்பான ஏதோ ஒரு படிப்பினை அந்த பின்னடைவுக்குள்ளே அல்லது தடைக்குள்ளே இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அதை கடைப்பிடிப்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். மூன்றாவது, ஒவ்வொரு பிரச்சினைக்குமான தீர்வை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். விஷயங்கள் தவறாக போகும்போது அது குறித்து குறை கூறுவதற்கு பதிலாக தீர்வை நோக்கி அவர்கள் செயல்படுகின்றனர். இதற்கு என்ன தீர்வு? இப்போது நான் செய்யக்கூடிய விஷயம் எது? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கின்றனர். நான்காவது, அவர்கள் தங்கள் இலக்குகளை பற்றி தொடர்ந்து சிந்திக்கவும் பேசவும் செய்கின்றனர். தங்களுக்கு என்ன வேண்டும், அதை எவ்வாறு அடைவது என்ற ரீதியில்தான் அவர்களுடைய சிந்தனை அமைகிறது. அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தில் மூழ்கி கிடப்பதற்கு பதிலாக தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றனர். அது குறித்து பேசுகின்றனர். அவர்கள் எப்போதும் முன்னோக்கியே பார்க்கின்றனர். நீங்கள் தொடர்ந்து உங்கள் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் உங்கள் மனதில் காட்சிப்படுத்தி கொண்டு உங்களுக்கு நீங்களே அவை குறித்து ஒரு நேர்மறையான வழியில் பேசிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஒருமித்த கவனத்தோடு அதிக ஆற்றலோடும் செயல்படுகிறீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையும் படைப்பாற்றலும் அதிகரிக்கின்றன. உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது போன்ற உணர்வை நீங்கள் பெறுவீர்கள். ஒருமித்தமான சக்தியை நீங்கள் உங்களுக்குள் உணர்வீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிக நேர்மையாகவும் எவ்வளவு அதிக ஊக்கத்தையும் உணர்கிறீர்களோ உங்கள் வேலைகளை துவங்குவதற்கு நீங்கள் அவ்வளவு அதிக ஆர்வம் கொள்வீர்கள். தொடர்ந்து செயல்படுவதற்கு அவ்வளவு அதிக உறுதி கொள்வீர்கள். உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். பெரும்பாலான நேரம் நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே ஆகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்திருங்கள். உங்களுக்கு விருப்பமில்லாதவற்றை விட்டுவிட்டு நீங்கள் விரும்புகின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பதையும் பேசுவதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நிகழ்கின்ற அனைத்திற்கும் முழு பொறுப்பு என்பதன் மூலம் உங்கள் மனதை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் மற்றவர்களை விமர்சிப்பதையும் குறை கூறுவதையும் விட்டுவிடுங்கள். சாக்குப்போக்குகளை தேடுவதற்கு பதிலாக முன்னேறுவதற்கு உறுதி பூணுங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் ஆற்றல்களையும் முன்னோக்கி செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தற்போது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது மீது அவற்றை ஒன்று குவியுங்கள்.